கஜா புயலால் சேதமடைந்த விருந்தினர் மாளிகைக்கு பதில் புதிய கட்டடம் கட்டித்தர வேண்டும் என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் OS மணியன் கோரிக்கை வைத்த நிலையில் இதற்கு பதிலளித்த பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் வேதாரண்யத்தில் விருந்தினர் மாளிகை கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் வேதாரண்யத்தில் பழமை வாய்ந்த சிவன் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கும் கோடியக்கரை காடுகளுக்கு வனவாழ்வு பற்றி படிக்க வரும் மாணவர்களுக்கும் தேவையான இடவசதிகள் ஏற்படுத்தும் பணிகள் தொடர்பாக அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த ஆண்டே அப்பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறினார். இந்த புயலுக்கு முன்னால் அந்த பகுதி மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பது உண்மைதான். ஏன்னா ஒரு மாத காலத்துக்கு முன்னால் நானே வேதாரண்யத்திற்கு மருத்துவமனை கட்டுவதை ஆய்வு செய்வதற்காக போய் நேரத்தில் அதிகம் நான் பார்த்தேன். அதனால தான் சொன்னேன், இந்த ஆண்டு நிதிநிலைக்கு ஏற்ப அதுக்கு முன்னுரிமை அடிப்படையிலே அந்த பணிகளை முதலமைச்சரிடம் கலந்து பேசி இந்த ஆண்டு அது பரிசீலிக்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் சொல்லுகிற அந்த கேள்வியே நான் அது கவனத்தில் எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்களை அழைத்து பேசி அதற்கு இந்த ஆண்டே முன்னுரிமை கொடுக்க முடியுமா என்பதை ஆய்வு செய்கிறேன். மேலும் தூத்துக்குடியிலும் மதுரை விமான நிலையம் அருகே உள்ள சுற்றுச்சாலையிலும் மயிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீடூர் அணை அருகிலும் பேராவூரணி தொகுதியிலும் விருந்தினர் மாளிகை கட்டித்தர வேண்டும் என்ற சம்பந்தப்பட்ட தொகுதிகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அந்தந்த பகுதிகளுடைய அமைச்சர்கள் தன்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருப்பதாகவும், எனவே அவர்களுடன் கலந்து பேசி முதலமைச்சரின் ஒப்புதல் பெற்று பணிகள் முன்னெடுக்கப்படும் என்றும் கூறினார். வேலூர் தொகுதியில் வெங்கடேஸ்வரா பள்ளி அருகே போக்குவரத்து அதிகமாக இருப்பதால் பள்ளி மாணவர்கள் சாலையை கடக்க ஏதுவாக சுரங்கப்பாதை அமைக்கப்படுமா என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு ஆய்வுக்கு பிறகு பணிகள் தொடங்கப்படும் என்றார். சட்டப்பேரவையில் வினாக்கள் விடைகள் நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் SP வேலுமணி கோவை மேற்கு புறவழிச்சாலை பணிகளின் நிலை குறித்தும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்து பேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் கோவை மேற்கு புறவழிச்சாலை பணிகள் 3 பிரிவுகளாக அமைக்கப்பட்டு வருவதாகவும் முதற்கட்டமாக 12 கிலோமீட்டர் தூரத்திற்கு பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு ரூபாய் 250 கோடி மதிப்பீட்டில் டெண்டர் கோரப்பட்டு 50% பணிகள் முடிவு பெற்றிருப்பதாகவும், இரண்டாம் கட்டமாக 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு நில எடுப்பு பணிகள் நிறைவு பெற்றுள்ளதாக கூறிய அவர், மூன்றாம் கட்டமாக 10 கிலோமீட்டர் சாலை பணிக்காக 70% நில எடுப்பு பணிகள் நிறைவு பெற்றிருப்பதாகவும், அதற்கும் விரைவில் டெண்டர் கோரப்பட்டு பணிகள் தொடங்கப்படும் எனவும் உறுதியளித்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய எதிர்க்கட்சியினுடைய பொருளாதார குறிப்பிட்டதை போல நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சராக இருக்கும் போது அறிவித்தார்கள். அதில் ஒன்றும் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. அறிவித்தாரபடி அதற்கு வேண்டிய இப்போ நில எடுப்பு பணம்லாம் நாங்கள் தான் கொடுத்துருக்குறோம். ரெண்டாவது இப்போ நாங்கள் தான் இப்போ டெண்டர் கோரி அதை முதல் கட்ட பணி என்பது அது ஏற்கத்தாழ 32 கிலோமீட்டர் உள்ள ஒரு சாலை. அது அதில் முதல் கட்டமாக 12 கிலோமீட்டர் நீளத்திற்கு நிலம் எடுப்பெல்லாம் எடுக்கப்பட்டு 250 கோடி ரூபாயில் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனே அதுக்கு டெண்டர் எடுக்கப்பட்டு அது ஏறத்தாழ ஒரு 50% பணிகள் இப்பொழுது நடைபெறுகிறது. விரைந்த 3 மாதத்தில் அந்த பணிகள் முடிந்துவிடும். இரண்டாவது கட்டமாக 10 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஏறத்தாழ நில எடுப்புகள்லாம் முடிந்து விட்டது. அது இந்த மாதம் என்னுடைய மானிய கோரிக்கையிலே நான் அறிவித்தேன், இந்த பணிகளை இந்த ஆண்டு எடுத்துக்கொள்ள போகிறோம் என்று. என நிர்வாக அனுமதி பெற்று அட்மினிஸ்ட்ரேஷன் சேங்ஷன் வாங்கின உடனேயே அந்த டெண்டரை விடப்பட்டு அந்த பணிகளும் துவக்கப்படும். அவர் சொன்ன 3வது அந்த கட்டம் என்பது 10 கிலோமீட்டர் தூரம் உள்ள சாலை. அது நில எடுப்பு இப்போ 70% முடித்திருக்கிறோம். இப்போ நாங்கள் அது ஆட்சிக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா அறிவிச்சுட்டு உடனே டெண்டரோட பழக்கம் கிடையாது. 80% நில எடுப்பு எடுத்தால் தான் டெண்டர் வைக்கிறது. அப்போ தான் அந்த வேலை முடியுன்றதால அந்த அடிப்படையில் 70% தான் முடிஞ்சிருக்குன்னு ஒரு 15% முடிஞ்சு விட்டால் அதற்கு நிர்வாக அனுமதியை பெற்று முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு அந்த 3வது கட்டத்தையும் நாங்கள் செய்துள்ளோம். இதேபோல் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் MR காந்தி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் அதிகமான சுற்றுலா பயணிகள் தற்போது கன்னியாகுமரி வருகிறார்கள் என்றும், உலகத்தில் எங்கும் இல்லாதது போல கடலில் கண்ணாடி பாலம் அமைத்துள்ளதாக தெரிவித்த அவர், மாதத்திற்கு ஒருமுறை தானே நேரில் சென்று ஆய்வு செய்து வருவதாகவும் கூறிய அவர், நாகர்கோவில் வடச்சேரியில் விருந்தினர் மாளிகை புதிதாக கட்டலாமா அல்லது அதனை மறுசீரமைப்பு செய்யலாமா என்பது குறித்து முதலமைச்சரிடம் கலந்து பேசி முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்தார். உலகமே வியக்கிற அளவுக்கு உலகத்தில் இருக்கிற சுற்றுலா பயணிகள் எல்லாம் வருகிற இடமாக இன்றைக்கு நம்முடைய கன்னியாகுமரி மாறி இருக்கிறது. ஏன்னா அப்படி ஒரு கண்ணாடி பாலம் இது வரைக்கும் உலகத்தில் எங்கேயும் கட்டல. கடலில் கட்டின காரணத்தினால்
அதிகமான சுற்றுலா பயணி வந்து போகிற காரணத்தினால் நான் மாதத்துக்கு ஒரு முறை நான் சென்று பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர் சொல்லியிருக்கிற சர்க்குலர்ஸை அடுத்த முறை வருகிற போது நானே வந்து நேரடியாக நான் பார்க்கிறேன். நிலைமைகளை இருந்து முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு அது புதுப்பிக்கப்பட முடியுமா, புதுசாக கட்டலாமா என்பதை துறையின் சார்பாக இதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை முட்டுக்காடு பகுதியில் 525 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் கலைஞர் பன்னாட்டு அரங்கம் அமைக்கும் பணியினை மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். சுமார் 5000 இருக்கைகள் கொண்ட மாநாட்டு கூடம், 10,000 பேர் பார்வையிடும் வசதி கொண்ட கண்காட்சி அரங்கம், கூட்ட அரங்குகளுக்கான அரங்கம் என்று அமைய உள்ள பன்னாட்டு அரங்கத்தில் திறந்தவெளி அரங்கம், உணவு விடுதிகள், 10,000 வாகனங்களை நிறுத்தும் அளவிற்கு வாகன நிறுத்த வசதிகள் என்று அனைத்து வசதிகளுடன் உலக தரத்தில் அமைக்கப்பட உள்ளது. கட்டிடத்தின் அனைத்து பணிகளையும் இவ்வாண்டு இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அமைச்சர் மேற்கொண்ட இந்த ஆய்வின் போது பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை உயர் அதிகாரிகள், தலைமை பொறியாளர்கள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட சட்ட முன்வடிவுகளுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் வருடக்கணக்கில் நிறுத்தி வைத்திருந்தது சட்டவிரோதம் என்று கூறிய உச்சநீதிமன்றம் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த 10 மசோதாக்களையும் சட்டமாக்கியதோடு மட்டுமல்லாமல் ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் 3 மாதங்களுக்குள் ஒரு சட்ட மசோதா மீது முடிவெடுக்க வேண்டுமென கால நிர்ணயமும் செய்து உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு தொடர்ந்த இந்த வழக்கில் வாதாடி வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெற்றுத்தந்த உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர்களுக்கு சென்னை கிண்டியில் உள்ள ஒரு நட்சத்திர விடுதியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் உட்பட பலரும் பங்கேற்று சிறப்பித்தனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 28ஆம் தேதி 110 விதியின் கீழ் சட்டப்பேரவையில் உரையாற்றிய நிலையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நலன் சார்ந்த பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். இதன் காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை தலைமைச் செயலகத்தில் சந்தித்த பல்வேறு அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கங்களை சேர்ந்தவர்கள் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். அப்போது மாண்புமிகு துணை முதலமைச்சர் மற்றும் பல்வேறு அமைச்சர்களுடன் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களும் பங்கேற்றார். முன்னதாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கோரிக்கைகளை பரிசீலித்து முடிவு காண அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் உள்ளிட்ட அமைச்சர்கள் குழுவை முதலமைச்சர் அமைத்து உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது. சென்னையை அடுத்த பூவிருந்தவள்ளி பல்லாவரம் இடையேயான இருவழி சாலையில் அலுவலக நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை கருத்தில் கொண்டு 4 வழி சாலையாக அகலப்படுத்தும் வகையில் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்ட நிலையில் இந்த நிதியாண்டுக்குள் 4 வழிச்சாலை பணிகளை தொடங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். இந்த குரோம்பேட்டை பகுதியில் நீண்ட நெடுநாட்களாக இந்த போக்குவரத்து நெரிசல் என்கிற காரணத்தினால் அப்பப்பொழுது இந்த போக்குவரத்து தடைபடுகிறது. அந்த அடிப்படையில் தான் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அன்பரசு அவர்களும் அதுமாதிரி சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர் கருணா அவர்களும் இந்த பகுதியில் பல்வேறு சாலைகளை எல்லாம் விரிவுபடுத்த வேண்டும் என்று முதலமைச்சரிடத்தில் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாங்கள் நெடுஞ்சாலைத்துறை மூலமாக ஆய்வு மேற்கொண்டோம். முதல் கட்டமாக சென்னைக்கு தென்பகுதியில் வருகிற சென்னை சாலை அந்த குரோம்பேட்டை அந்த பாளையத்தை ஒட்டி கீழே ஒரு ட்ரெயின் கட்டாயம் போடணும்
மழை காலங்களிலே அங்கே அதிகமான நீர்த்தேக்கம் ஏற்படுகிறது, ஒரு ட்ரெயின் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் பார்த்தேன். இந்த நிதியாண்டிலேயே அந்த ட்ரெயின் போடுறதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யப்படும். ஏற்கனவே சென்ற ஆண்டு சட்டமன்றத்தில் நாங்கள் அறிவித்தோம். அதை அறிவித்து ஏறத்தாழ 1 கோடி ரூபாய் கூட அது நிலையெடுப்புக்காக நாங்கள் பணம் ஒதுக்கணும். ஆனால் அந்த கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அது விரைந்து செய்ய வேண்டியதற்காக தான் துறையின் சார்பாக என்னுடைய தலைமை பொறியாளர்கள் அழைத்து கொண்டு நான் ஆய்வு மேற்கொண்டேன். இந்த நிதியாண்டிலேயே அந்த மேல்மட்ட சாலை, ஏன்னா அந்த பாலத்தையும் இந்த பாலத்தையும் இணைக்கிற அளவுக்கு அது இருவழிச்சாலையாக அமைக்கணும். ஏன்னா 4 வழிச்சாலையாக அமைக்கணும்னு சொன்னாக்கா நிறைய வியாபார ஸ்தலங்கள்லாம் இடிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால் பொதுமக்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படும். அதனால் மேல்மட்ட சாலை இருவழிச்சாலையாக அமைப்பது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட பொறியாளர்கள் அழைத்து அதுக்காக திட்ட மதிப்பீடு தயார் செய்ய சொல்லியிருக்கிறேன். முடிஞ்சால் இந்த ஆண்டே முதலமைச்சருடைய அனுமதியோடு இந்த ஆண்டே இந்த பணிகளை தொடர்வதற்கு துறையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்படும். இதனைத் தொடர்ந்து குன்றத்தூர் பஜார் சாலையில் நிறுவுவதற்காக செய்யப்பட்டு வரும் முத்தமிழறிஞர் கலைஞர் மற்றும் அண்ணல் அம்பேத்கர் ஆகியோரது சிலை மாதிரிகளை அமைச்சர் பார்வையிட்டார். முன்னதாக சென்னை பல்லாவரம் ஜிஎஸ்டி மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் கனமழை பெய்யும் காலங்களில் பாலத்தின் கீழ் மழைநீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்த ஆய்வுப் பணிகளின் போது குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி, செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ், பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெருகி வரும் போக்குவரத்து மற்றும் எண்ணூர் துறைமுகத்தில் இருந்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் கனரக வாகனங்களால் ஏற்படும் நெரிசல் ஆகியவற்றை குறைப்பதற்காக சென்னை எல்லை சாலை திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த நிலையில் இந்த பணிகள் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறையின் மூலம் எண்ணூர் துறைமுகம் முதல் மகாபலிபுரம் வரை 132.87 கிலோமீட்டர் தூரத்திற்கு பல்வேறு கட்டங்களாக அமைக்கப்பட உள்ளன. அந்த வகையில் இந்த திட்டத்தின் பகுதி 3 கீழ் திருவள்ளூர் புறவழிச்சாலை முதல் ஸ்ரீபெரும்புத்தூர் வரையிலான 30 கிலோமீட்டர் தூரம் 2689 கோடி ரூபாய் மதிப்பில் 6 வழிச்சாலை அமைக்கும் திட்டப்பணிகளை மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் அருகே உள்ள கண்டிகையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களுடன் அமைச்சர் சாமு நாசர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். மே 1 தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள மே தின பூங்காவில் உள்ள உழைப்பாளர் சிலைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தினார். இந்த விழாவில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உள்ளிட்ட கழக முன்னணி நிர்வாகிகள் பலரும் பங்கேற்ற நிலையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களும் தொழிலாளர் தின சிறப்பை உணர்த்தும் வகையில் சிவப்பு சட்டை அணிந்து மே தின விழாவில் பங்கேற்றார். இந்த நிகழ்வில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள், தொழிற்சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை ரோட்டரி கிளப் சார்பில் சென்னையில் ராஜ உற்சவம் என்ற தலைப்பில் நடைபெற்ற ப்ரீ கான்ஃபரன்ஸ் கூட்டத்தில் கலந்து கொண்ட மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் சிறப்புரையாற்றினார். கழக தலைவரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற கழக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சரும் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளருமான ஏவ வேலு அவர்கள் பங்கேற்று சிறப்பித்தார். இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கழக ஆக்கப் பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. துணைவேந்தர்களை முதலமைச்சரே நியமிக்கும் உரிமையை பெற்றுத்தந்து தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல மற்ற மாநிலங்களுக்குமான மாநில சுயாட்சியை உறுதிப்படுத்தியிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சருக்கு
தமிழ்நாட்டில் அமைந்துள்ள அரசு தனியார் கல்லூரி நிர்வாகங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மாநில சுயாட்சி நாயகருக்கு மகத்தான பாராட்டு விழா என்கிற பெயரில் நேரு உள்விளையாட்டு அரங்கில் பிரம்மாண்ட விழாவை முன்னெடுத்தனர். அப்போது விழாவிற்கு வருகை தந்த மாண்புமிகு முதலமைச்சருக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேரு உள்விளையாட்டு அரங்கம் வந்தடைந்த மாண்புமிகு முதலமைச்சரை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் முன்னிலையில் அரசு உயரதிகாரிகள் மற்றும் கல்வியாளர்கள் பலரும் வரவேற்று மகிழ்ந்தனர். அப்போது விழாக்குழுவை சார்ந்த திருவண்ணாமலை அருணை கல்வி குழுமத்தின் துணைத் தலைவர் ஏவ குமரன் அவர்களும் உடனிருந்தார். இதனைத் தொடர்ந்து பிரம்மாண்ட மேடையில் கலைக்குழுவினரின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது மாநில சுயாட்சி நாயகர் மாண்புமிகு முதலமைச்சரை வாழ்த்தி பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் எழுதிய தொகையரா இசைக்குழுவினரால் பாடப்பட்டது. இன்று முதல் பாடலாக இந்த ஒரு அக்கேஷனை ஒரு செலிப்ரேட் பண்ற ஒரு பாடலோட தொகையரா எழுதியது நம்ம அமைச்சர் ஏவா வேலு அவர்கள். பாடலின் வரிகள் பை லிரிசிஸ்ட் பா விஜய் அவர் எங்களுக்காக இப்போ பெர்ஃபார்ம் பண்றோம். மாநில வேந்தரே மகத்தான புன்சிரிப்பே, நானிலம் போற்றும் நம்மவரே, எங்கள் நாட்டின் மன்னவரே, சூதுமதியாளர்களின் சூழ்ச்சியை வென்றவரே, தரணி போற்றும் தளபதியே, தன்னிகரில்லா தலைவனே, வேந்தரே வேந்தரே வேந்தரே, ஆசு கவி பாடி அன்புடன் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து கல்வியாளர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கு கொண்ட இந்த விழாவிற்கு திராவிட கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி தலைமை ஏற்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்புரையாற்றினார். இந்த விழாவில் பங்கேற்று பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் உள்ளிட்ட பலரும் விழா நடைபெற உறுதுணையாக இருந்த மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். உங்களுக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்ற கல்லூரி முதல்வர்கள், வேந்தர்கள், துணைவேந்தர்கள், சுயநிதி கல்லூரியினுடைய தாளாளர்கள், சுயநிதி கல்லூரி பொறியியலினுடைய உரிமையாளர்கள் வருகிறது கேட்ட பொழுது உங்கள் பணி சுமை, வேலை சுமை இயலாதோ என்று கருதினோம். எதிலும் வல்லவர் என் தம்பி ஏவா வேலு என்ற கலைஞரால் பாராட்டப்பட்ட அண்ணன் ஏவா வேலு அவர்களை அணுகினோம். நாளைய தமிழகத்தின் வழிகாட்டி துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி அவர்களை அணுகினோம். இருவரும் அழைத்து சென்று உன்னிடத்தில் இந்த எளிய தொண்டனை தந்தார்கள். உயர்கல்வி பொறுப்பு தந்ததற்கு பிறகு எங்கள் அண்ணனே உயர்கல்வியை வளர்த்திடு என சொல்லி அரிய வாய்ப்பை உருவாக்கி தந்த அனைவருக்கும் ஒத்துழைப்பு தந்த எங்கள் அண்ணன் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களுக்கும் மீண்டும் வணக்கத்தை, வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். கன்னியாகுமரியில் கடலின் நடுவே ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கும் இடையே 37 கோடி ரூபாய் செலவில் கண்ணாடி இழைப்பாலம் அமைக்கப்பட்டு கடந்த வருடம் டிசம்பர் 30ஆம் தேதியன்று மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இதையடுத்து சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ள நிலையில் முதலமைச்சரின் அறிவுறுத்தலின் பேரில் கண்ணாடி இழைப்பாலத்தை பொதுப்பணி நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஏவ வேலு, பாலம் திறக்கப்பட்ட 4 மாதங்களில் 8,42,601 சுற்றுலா பயணிகள் பாலத்தில் பயணித்துள்ளதாகவும்
பாலத்தின் உறுதித்தன்மை குறித்து ஏற்கனவே IIT வல்லுநர்கள் ஆய்வு செய்து சான்று அளித்துள்ள நிலையில் தற்போது ஒன்றிய அரசு அனுமதி பெற்ற தனியார் நிறுவன வல்லுநர்களும் ஆய்வு செய்து அதன் உறுதித்தன்மை குறித்து சான்றிதழ் அளித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். முதல் கட்டமாக சென்னையினுடைய IIT-யினுடைய துறையை சார்ந்த அதனுடைய துறை தலைவர்கள், ஏன்னா அவங்க தான் இந்த டிசைனை ஏற்கனவே எங்களுக்கு ஒப்புதல் தந்தவங்க. அவங்க ஏன்னா அவர்களே ஒரு முறை பார்த்து தாங்குதிறன் இருக்கிறது என்று சான்று அளித்தார்கள். அது முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போனோம். மீண்டும் முதலமைச்சர் தனியார் மூலமாக இன்னொரு ஆய்வு செய்தால் நல்லது என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் டெல்லியை சேர்ந்த ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அத்தாரிட்டி அவருடைய அனுமதியோடு நடைபெறுகின்ற ஒரு தனியார் ரைட்ஸ் என்கிற ஒரு நிறுவனம் இது போன்ற பாலங்களை ஆய்வு செய்கிறது தான் அதனுடைய பணிகள். எனவே அந்த தனியாருடைய அந்த ஆய்வாளர்களை அழைத்து ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் 3 தினம் என்று அறிவித்திருந்தாலும் கூட 2 தினங்களிலேயே அவர்கள் அந்த ஆய்வை மேற்கொண்டார்கள். இந்த ஆய்வை மேற்கொண்டதிலே அவர்களும் சான்றளித்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 750 பேர் ஒரே நேரத்தில் இந்த பாலத்தின் மீது பயணிக்கலாம் என்ற அடிப்படையில் சான்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த கண்ணாடி இடைப்பாலம் என்பது உறுதித்தன்மை இருந்து மீண்டும் மீண்டும் 2 முறை உறுதி செய்திருக்கிறோம். பாலத்தை காண வரும் மக்களின் கூட்டம் அதிகமாகி வருவதால் பயணிகளுக்கு கட்டுப்பாடு ஏற்படுத்தும் வகையில் கேட் அமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்த அமைச்சர், மேலும் 3 சுற்றுலா படகுகள் வாங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதற்குரிய பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் எனவும் அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் தெரிவித்தார்.